ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல டிவி பையிங் கைட் தான் வந்து பார்க்க போறோம். எஸ்பெஷலி நீங்க இப்ப ட்ரெண்ட்ல இருக்க டிவிஸ்ல ஏதாவது வந்து QLED இந்த மாதிரிலாம் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்குங்க. இதுல என்னென்ன சைஸ் வந்து வாங்கினா பெட்டரா இருக்கும், உங்க வீட்டுக்கு எது வந்து செட் ஆகும், அதே மாதிரி கம்பெனி சைட்ல இருந்து மறைக்கிற சீக்ரெட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கேமிங், இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபைனலி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க எந்த டிவி சூஸ் பண்றது அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கோங்க. So let's get into the video. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சைஸ் வந்து பார்த்துடலாம். சைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கும். மினிமமாவே வந்து இப்போ 40 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் 32 இன்ச் இருந்தாலுமே நிறைய பேர் அப்கிரேட் ஆக தான் ட்ரை பண்றோம். 40 இன்ச் அப்படிங்கிறது வந்து மினிமமா ஆயிடுச்சு. ஸோ 40 இன்ச் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்ல டிவி மாட்டுற இடத்துக்கும் நீங்க உட்காடுற இடத்துக்கும் கண்டிப்பா ஒரு 5 feet டிஃபரன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த டிவி கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னா 40 இன்ச்ல இருந்து 45 இன்ச்சஸ் ஓகே தான். பட் உங்களுக்கு தியேட்டர் எஃபெக்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 55 இன்ச்சஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட வால், டிவி மாட்டுற வாலுக்கும் நீங்க உட்கார்ற இடத்துக்கும் 8 to 9 feet வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு, நல்ல பெரிய ஹாலா இருக்கு, இல்ல பெரிய பெட்ரூமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து 40 to 45 இன்ச்சஸ் வந்து போலாம். அதுவே போதுமானதா இருக்கும், நல்லாவும் இருக்கும். பட் இன்னும் நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கணும், தியேட்டர் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 65ல இருந்து 75 இன்ச்சஸ் இருக்கிற டிவி வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். பட் நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு 9 feet அந்த டிஸ்டன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த சைஸ் டிவியை சூஸ் பண்ண முடியும். இல்ல ஆசையா இருக்கு, எனக்கு பெரிய டிவி போட்டுக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல இடமே இல்ல, அந்த டிஸ்டன்ஸ் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நீங்களே படிச்சுக்கிற மாதிரி அர்த்தம். ஏன்னா வந்து ஆசைப்படுறது பிரச்சனை இல்லை, நமக்கு அந்த அளவுக்கு சைஸ் இருக்கணும். இல்லைன்னா கண்ணு வந்து பயங்கரமா வலிக்கும். இதை ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து தியேட்டருக்கு போயிட்டீங்க, ஹவுஸ்ஃபுல்லா இருக்கிற தியேட்டர்ல வந்து 1 to 10 சீட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க உட்காந்து எப்படி டிவி பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த இரிட்டேஷன் தான் வந்து இந்த சைஸ் டிவில ஸ்பேஸ் இல்லாம போட்டீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஸ்பேஸ் அப்படிங்கிறது உங்களோட லிவிங் ரூமோ இல்ல பெட்ரூம்லயோ எங்க டிவி போட போறீங்களோ அதோட டிவிக்கும் உங்களோட உட்கார்ற இடத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை பொறுத்து தான் நீங்க டிவியோட சைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆசைப்பட்டு பெருசு வாங்கணும்னு அவசியம் கிடையாது, உங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சைஸை சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இதை நான் பேச வேணாம்னு தான் நினைச்சேன், பட் இது பேசாம இருக்கவும் முடியல. ஏன்னா பல பிராண்ட்ஸ் வந்து இந்த பேரை சொல்லிதான் வித்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா HD ரெடி. இந்த HD ரெடி அப்படிங்கிறத பார்த்தோன்னே எல்லாருமே ஃபுல் HD அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ட்ரூத் என்னன்னா HD ரெடி அப்படின்னா ஃபுல் HDயோட ஆஃப் ரெசல்யூஷன் தான் வந்து HD ரெடி அப்படிங்கிறது. இட் மீன்ஸ் 1280 into 720 பிக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த HD ரெடியோட குவாலிட்டி. இது நிறைய பேர் வந்து ஃபுல் HD அப்படின்னு நினைச்சிடுறீங்க, இது ஃபுல் HD கிடையாது. ஃபுல் HDயோட ஆஃப் ரெசல்யூஷன் தான் வந்து HD ரெடி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஃபுல் HD அப்படிங்கிறது 920 into 1080 பிக்ஸ் அப்படின்னு வந்து இருக்கிறதா வந்து ஃபுல் HD. மெயினா இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து யூடியூப்ல 1080 பிக் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்க எப்படி ஒரு வீடியோ பாக்குறீங்களோ அந்த குவாலிட்டி தான் ஃபுல் HD அப்படிங்கிறது. இப்போ ட்ரெண்ட்ல நீங்க அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சா 4K இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிறது 4K. பட் நீங்க இன்னும் அட்வான்ஸ்டா ஃபியூச்சரிஸ்டிக்கா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 8K சப்போர்ட் பண்ற மாதிரி வாங்கிக்கிறது பெட்டர். எங்க நம்ம 8K எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் திங்க், நான் வந்து ஒரு நார்மலான ஒரு யூடியூபர், ரொம்ப வளர்ந்த யூடியூபர்லாம் கிடையாது, ஸ்டார்ட் அப் தான். என்னாலே வந்து 4K வீடியோ எடுக்க முடியுது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதே 4K வீடியோ தான். அப்ப திங்க் அபவுட் இட், நம்ம வந்து வெரி க்ளோஸ் டு தட் 8K அப்படிங்கிறது தான் ட்ரூத். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா 8K போயிடுறது பெட்டர். 8K வாங்க ட்ரை பண்ணுங்க. பட் இது எல்லாத்துலயும் அவைலபிலிட்டி இல்ல. பட் இருந்தா உங்களுக்கு பட்ஜெட்ல இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை வந்து ஆஃப் பண்றது பெட்டர். தென் டிஸ்பிளே டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா LEDs இருக்கு, QLED இருக்கு, மினி LED இருக்கு, OLED இருக்கு. ஃபர்ஸ்ட் LED பார்த்துடலாம். LED பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபிலிம் இருக்கும், ஃபிலிம்க்கு பின்னாடி வந்து பேக் LED லைட்ஸ் இருக்கும். இதுதான் வந்து LED டிவி அப்படிங்கிறது. இது என்னன்னா இப்பவுமே அண்டர் பட்ஜெட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா LEDs தான் இருக்கு. ஸோ LED டிவி அப்படிங்கிறது அண்டர் பட்ஜெட்குள்ள வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் QLED. இப்போ இந்த QLED பத்தி நான் சொல்ல போறது எல்லாமே ஒரு காமன் மேனுக்கு புரியுற மாதிரி ஒரு டேர்ம்ல தான் சொல்ல போறேன். உடனே வந்து யாருன்னா வந்து இதெல்லாம் டேர்ம்ஸ் கிடையாது, இப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாதுலாம் சொல்லாதீங்க. இது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் வந்து ஒரு காமன் மேனா ரிசீவருக்கும் புரியணும் அப்படிங்கறதுனால நான் ஒரு சின்ன டேர்ம்ல வந்து சொல்றேன்.
ஓகே, ஸோ QLED அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. பொதுவாக LED அப்படிங்கிறது பேக் லைட் ஒயிட் லைட்டா இருக்கும் இல்லையா? இந்த QLEDல வந்து குவாண்டம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இது மூலமா பேக்ல வந்து ப்ளூ லைட் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளூ லைட்டை சில ஃபில்டர்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து திருப்பி அகைன் ஒயிட் லைட்டா வந்து மாத்தி உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த QLED அப்படிங்கிறது. இப்போ இந்த பருத்தி முட்டை குடோன்லயே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஏன் ஒயிட் லைட்ல இருந்து ப்ளூ லைட் மாத்தி அதுக்கப்புறம் அகைன் அது ஒயிட் லைட்டா மாத்தணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஒயிட் லைட்டை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, அதாவது அந்த கலர்ஸ் வந்து நல்ல கிளாரிட்டியா தெரியுற ரேஷியோஸ் எப்படி இருக்கும்னா 1000:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கும். இதுவே இந்த ப்ளூ லைட் வித் இந்த குவாண்டம் பிலிம்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா 5000:1 ரேஷியோல வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து கிடைக்குது. இது இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு வாட்டர் கலர் எடுத்தீங்கன்னா அதுல இருக்க பிளாக் கலருக்கும் ஆயில் பேஸ்டல் கலர் இருக்கு இல்லையா, இல்ல அக்ரிலிக் கலர், இந்த இதுல இருக்கிற பிளாக் கலருக்கோட இன்டென்சிட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் இந்த QLED அப்படிங்கிறது. பட் நம்ம ஆளுங்க டெக்னாலஜியை வளர்க்கறதுக்கு பதிலா இதுல ஸ்கேமை தான் வளர்த்து வச்சிருக்காங்க. இங்கதான் பெரிய இஷ்யூவே நடக்குது. என்னன்னா குவாண்டம் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பர்டிகுலரா ஒரு ஸ்பெசிபிக் குவாண்டம் பிலிம்ஸ் யூஸ் பண்றதுதான் வந்து இந்த QLED அப்படிங்கிறது. எல்லாருக்குமே தெரியும் QLED வாங்கினா ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம அதை ஆஃப் பண்ணதான் போவோம். பட் இங்கேதான் வந்து ஸ்கேமிங்கே நடக்குது. ப்ளூ லைட் போட்டா ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் லைட்டையே போட்டுட்டு சில பல ஃபில்டர்ஸை போட்டு கொண்டு வர வேண்டிய அந்த குவாலிட்டியை இவங்க சீப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா குவாண்டம் அப்படிங்கிற பேர்ல இருக்க ஏதோ ஒரு பிலிமை போட்டு அவங்க வந்து அந்த குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்றாங்க. இதோட பிராண்ட் நேம்லாம் நான் சொல்ல விரும்பல. பட் இந்த மாதிரி ஸ்கேமிங் வந்து இதுல நடந்துகிட்டு தான் இருக்கு. அது லீகலாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது லீகலி அது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விற்கிறாங்க. பட் குவாலிட்டி வந்து நம்ம ஒரிஜினல் அந்த QLEDக்கும் இந்த QLEDக்கும் சம்பந்தமே இல்லாத, ஏணி வச்சாலே எட்டாத இடத்துல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் ஸ்கேமிங் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதை நீங்க வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்கணும். QLEDயை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஸ்கேமிங் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. இதுல என்னென்ன டிவிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வாயால சொல்ல மாட்டேன், நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி QLED ஸ்கேமிங்ல இருக்கிற டிவி வெரைட்டிஸ் தான். இது நிறைய பேர் செக் பண்ணியும் இது ஆமா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, இது ராங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது லீகலி அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் ட்ரூத். ஸோ நீங்க வாங்கும்போது கொஞ்சம் உஷாரா பார்த்து வேணுமா வேணாவா, போய் மாட்டணுமா இந்த ஸ்கேம்ல அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்க வாங்கிக்கங்க. பைசாக்காக காம்ப்ரமைஸ் ஆயிக்கவே ஆயிக்காதீங்க இந்த டிவிஸை பொறுத்த வரைக்கும். இது மட்டும் இல்லாம பிளிப்கார்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரீபிராண்டிங் பண்ணி விற்கிற டிவிலையும் இந்த பிரச்சனை இருக்கு. அது என்னென்ன டிவி அப்படிங்கிறதையும் நான் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நீங்க டிவி வாங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இதெல்லாம் நோட் பண்ணி வாங்குங்க. இப்ப இந்த QLEDலயே வந்து FALD அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, அதாவது ஃபுல் அரே லோக்கல் டிம்மிங் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கிற டிவி தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ப்ளூ லைட் அப்படின்னு வந்து ப்ளூ லைட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா QLEDல. இது வந்து QLEDல பொறுத்த வரைக்கும் ப்ளூ லைட் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுல உங்க கான்ட்ராஸ்ட் ரேஷியோ 5000:1 அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஆனா இந்த ஃபுல் அரே டெக்னாலஜி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா இது 10,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோவா மாத்தி கொடுக்கும். பட் இந்த ஃபுல் அரே டெக்னாலஜில என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து பிக்சர்ல பிளாக் வருதோ அந்த இடத்துலலாம் வந்து அந்த ப்ளூ லைட் இண்டிவிஜுவலா ஆஃப் பண்ற கெப்பாசிட்டி வந்து இந்த டெக்னாலஜிக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் பிளாக் வந்து டிச் பிளாக்கா வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதா வந்து இதோட அட்வான்டேஜ். இதோட பிக்சர் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது இன்னும் பங்கமா தெரியும். பட் ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம நார்மல் டிவில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் வருது அப்படின்னா, இல்ல மூவி போகும்போது உங்களுக்கு மேல அந்த பேண்ட் வரும் இல்லையா, அந்த பேண்ட்ல எல்லாம் பிளாக் வந்து ஒரு மாதிரி கிரேவா தெரியும். பட் இந்த QLED ஃபுல் அரே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பேண்டுமே வந்து அவ்வளோ பிளாக்கா தெரியும். அதுதான் வந்து இந்த டிவியோட ஸ்பெஷாலிட்டி. ஆனா உங்களோட அந்த டிம்மிங் ஜோன் அப்படிங்கிறது மெயினா மினிமம் 190க்கு மேலேயாவது இருக்கணும். அதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, டெப்த் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 30 to 40 டிம்மிங் ஜோனே போட்டுட்டு வந்து ஃபுல் அரே அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கவனமா நோட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள். தென் இதுல கான்ஸே இல்லையா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இது இண்டிவிஜுவல் லைட்ஸ் ஒன்னொன்னு தனித்தனியா ஆஃப் ஆகி ஆன் ஆகுறதுனால சம் டைம்ஸ் இது எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்லல, பட் ரொம்ப ரேரா நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். இந்த லைட்ஸ் வந்து எங்கெல்லாம் ஆஃப் ஆகுதோ சம்டைம்ஸ் அது அப்படியே பெர்மனண்டா ஆஃப் ஆயிட்டு அந்த இடம் பிளாக்காவே இருக்க மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத உண்மை. பட் இது எல்லாருக்கும் நடக்காது. நெக்ஸ்ட் மினி LED.
இது என்னன்னா QLED யோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் சொல்லலாம். OLEDக்கு டஃப் கொடுக்குற ஒரு வெர்ஷன் சொல்லலாம். இதுல என்னன்னா thousands of LEDs சேர்ந்ததுதான் கம்பைன் பண்ண ஒரு டெக்னாலஜி தான் வந்து இந்த மினி LED அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட OLED யோட ஆஃப் வெர்ஷன் சொல்லலாம். இதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அரேல என்ன டெக்னாலஜி இருக்கோ அதே மாதிரி தான் இதுலயும் ஒர்க் ஆகுது. பட் இதுல thousands of மினி LEDs இருக்கிறதுனால இன்னும் டெப்த் வந்து கிளியரா இருக்கும். பிக்சரோட குவாலிட்டி வந்து இன்னும் செம்மையா இருக்கும். இதோட டிமிங் ஜோன் அப்படிங்கிறது thousands மாறுது. நான் ஆல்ரெடி வந்து 119 சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபுல் அரேக்கு அதே இதை 1000 மாத்தும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. பிக்சர் குவாலிட்டி பங்கமா இருக்கும், அதுல டவுட்டே வேண்டாம். இதுல மெயினா மினி LED அப்படிங்கறதுனால பிரைட்னஸ் வந்து மினிமமாவே 1000 அச்சீவ் பண்ணிருது. ஃபைனலி OLED இவங்க தான் டாப் மோஸ்ட் சுப்பீரியர்னு சொல்லலாம். இதுல எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். இதுல என்னன்னா ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பிக்சலோட லைட்ஸும் வந்து இண்டிவிஜுவலா ஆஃப் பண்ணி ஆன் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால இதோட குவாலிட்டி அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். இந்த குவாலிட்டி நம்ம எங்க பாத்துற போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப வர லேட்டஸ்ட் போன்ல முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு AMOLED இல்லைன்னா OLED மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த டெக்னாலஜி தான் வந்து போன்ஸ்ல வந்து வருது. ரொம்ப கூரா மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்களே வந்து பழைய மாடல் போன்ஸையும் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்க போனையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னுட்டு. நெக்ஸ்ட் டிஸ்பிளே டெக்னாலஜிஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு HDR10, HDR10+, Dolby Vision, Dolby Vision IQ இப்படின்னு இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. இதுல HDR10 அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 10 bits அப்படிங்கறத தான் வந்து மென்ஷன் பண்ணுது. 1000 nits பிரைட்னஸ் மேக்ஸிமம் பிரைட்னஸா கொடுக்கணும் அப்படிங்கறதா இதோட டெஃபினிஷன் உங்களுக்கு. தென் HDR10+ அப்படிங்கிறது 2000 nits வரைக்கும் பிரைட்னஸ் வந்து பீக்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். நார்மலான டிவில வந்து பாத்தீங்கன்னா 8 bit கலர்ஸ் தான் வந்து இருக்கும். பட் இது 10 bits அப்படிங்கிறப்ப இன்னும் இன்டென்ஸா இருக்கும் அப்படிங்கறத தான் வந்து இதை மென்ஷன் பண்ணுது. இதுக்காக இதெல்லாம் HDR10, HDR10+ இருக்கிறதெல்லாம் வந்து டிவி வாங்கிட்டீங்க அப்படின்னா செம்மையா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒண்ணு கிடையாது. அது டவுட் தான். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ரெகுலேஷனே கிடையாது, ஒரு லைசன்சிங்கும் கிடையாது. சோ இதை வந்து நம்ம அஷ்யூர் பண்ணவே முடியாது. போட்டுப்பாங்களே தவிர அது ஒர்க் ஆகுமா, உண்மையில அதுக்குள்ளார அதுக்கான ஹார்ட்வேர் இருக்குமா அப்படின்னு கேட்டா நமக்கு டவுட் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் டால்பி விஷன். டால்பி விஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 bit பேனல் வந்து இருக்கிறதுனால இன்னும் இன்டென்ஸா HDR10 விட இது பெட்டர் வெர்ஷனா இருக்கும். இதோட பீக் பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 4000 nits வரைக்கும் போகணும் அப்படிங்கறதா வந்து ட்ரூத். பட் ரியாலிட்டியில இது நடக்குதா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிடையாது. காரணம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க லோக்கல் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து மினிமமா 400 டச் பண்றதே பெரிய டாஸ்கா இருக்கு. ஸோ 4000 வந்து கொடுப்பாங்களான்னு கேட்டா டவுட் தான். பட் இதுல இருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து கண்டிப்பா லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கறதானே தவிர ஒரு பெரிய மேட்டரா கிடையாது. அதே மாதிரி இவங்க லைசன்ஸ் வாங்கி வச்சுட்ட உடனே உங்க டிவி அப்படியே டால்பி விஷன் ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதுவுமே டவுட் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு என்னதான் வந்து லைசன்சிங் வாங்கினாலும் சாஃப்ட்வேர்ல இருக்கு அப்படின்னு சொன்னாலும் உள்ள இருக்கிற ஹார்ட்வேர்ல இல்ல மேட்டர் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷனோட எந்த ஒரு பிரோஜனமே கிடையாது. உங்களுக்கு இந்த டால்பி விஷன் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் ரியாலிட்டியில உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல உங்களுக்கு கொடுக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அது வந்து உள்ள ஹார்ட்வேர்ல இருக்கிற மேட்டர் தான். ஸோ ஹார்ட்வேர் நல்லா இருந்தா பக்காவான ஒரு அவுட்புட் கிடைக்கும். இல்ல அப்படின்னா பெருசா உங்களுக்கு டிஸ்பிளேல அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியாது. இதே நீங்க கேமரா இருக்கீங்க அப்படின்னா 120 ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு மேல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி VRR சப்போர்ட்டிங் இருந்தாலும் பார்த்து வாங்கிக்கங்க. இந்த VRR என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ரேட் வந்து ஏறி ஏறி இறங்கும் போது அதை ஈக்குவலைஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா. ஸோ கேமிங்கோட குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். தென் இன்புட்டை பொறுத்த வரைக்கும் HDMI 2.1 இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. தென் EARC இருக்க மாதிரியும் சேர்த்து பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து மெயினா ஆடியோ சப்போர்ட்டுக்கு நிஜமாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் OS பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டா இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓல்டு வெர்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அப்டேட் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவும் கிடைக்காது, கொடுக்கவும் மாட்டாங்க. ஒரு முறை வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம அதை ரன் பண்ற அளவுக்காவது நமக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் வேணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத மாதிரி போயிடும். டிவியோட சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து ஸ்லோ ஆயிடும். சப்போர்ட் பண்ணும் பட் டிலேவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எங்க நடக்க போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க வீட்டுல நாங்க ஃபர்ஸ்ட் வாங்கினது ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு இந்த டிவி. எனக்கு ஃபயர் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அமேசான் ஃபயர் ஸ்டிக். பட் ஆஃப்டர் சம் இயர்ஸ் வந்து எனக்கு அது வந்து ரொம்ப ஸ்லோவான மாதிரி இருந்து டிலே ஆனிச்சு. அப்போ அவங்க கிட்ட கஸ்டமர் கேர் கிட்ட கேட்கும்போது சொல்றாங்க இல்லைங்க இது ஓல்டு வெர்ஷன், ஸோ நீங்க வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்கிரேட் பண்றதுக்கு நியூ வெர்ஷன் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது தூக்கி போடுற நிலைமையில தான் நாங்க போயிட்டோம். ஸோ நீங்க வாங்கும்போது ஓஎஸும் வந்து லேட்டஸ்டா இருக்க மாதிரி பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன டிப் என்னன்னா எல்ஜியை பொறுத்த வரைக்கும் 5 years வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிறது ஃப்ரீயாவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டிவியில இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலும்
உங்களுக்கு மணி இருக்கும் பட்சத்துல அது வந்து பெஸ்டா தான் இருக்கும். ஆடட் அட்வான்டேஜா உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்த 5 இயர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் நீங்க இல்லாம யூஸ் பண்ண முடியும் டிவியை. ஸோ இந்த மாதிரி டால்பி விஷன், HDR10 இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அது எல்லாமே வந்து ஹார்ட்வேர்லயும் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணி தான் வாங்கணும். உங்களுக்கு எவ்வளோ அப்கிரேட் ஆகுறோமோ அந்த அளவுக்கு நீங்களும் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி இதெல்லாம் இருக்கான்றதை செக் பண்ணி வாங்குற அளவுக்கு நம்ம தெளிவா இருந்துக்கணும். இது வந்து வெறும் உங்களுக்கு டிஸ்பிளேல மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆடியோ அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கு. அது இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இதுக்கே ரொம்ப லென்த்தியா போற மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஆடியோ பத்தி பார்த்துருவோம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் this video. Thank you for watching. See you in the next video. Suppose உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. மேபி இது வேற யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ண சான்சஸ் இருக்கு.